கைஸ் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பேன் நம்புகிறேன். ஸோ உங்ககிட்ட ஒரு சூப்பரான ஒரு ஏர்னிங்ஸோட அப்டேட்டை பற்றி தான் நம்ம வந்து இப்போ பேசலாம்னு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ எல்லோரும் ஓல்டாகவே நம்ம மைவித்ரேட்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருமே பேமெண்ட் எப்போ வரும், காசு எப்போ வரும், ஸோ அதே கேட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி யாருமே உரி பண்ணிக்காதீங்க, எல்லாமே தட்டி விடுங்க. தயவுசெய்து சொல்கிறேன், மைவித்ரியே நினச்சிட்டு இருக்கிறத விட ஒரு சூப்பரான ஒரு மணி ஏர்னிங் ஆப்பை பற்றி தான் பேசுகிறதுக்கு வந்திருக்கேன். என்னடா ஆப்புன்னு கேட்டிங்கன்னா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணணுமான்னு கேட்டிங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரியும் சொல்லலாம், பட் செல்ஃபாகவும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். அதை டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி சத்தியமாக வந்து மைவித்ரி அப்படியே மறந்துடுங்க. ஏன்னா வந்து இப்போ அதை விட ஒரு சூப்பரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லலாம் தான் அதுக்கு முன்னாடியே வந்து வீடியோ போட வந்தேன். பட் நான் சில 3 டெஸ்டிங் ஸோ நிறைய விஷயத்தையே லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் உங்ககிட்ட வந்து பேச வந்திருக்கேன். ஸோ ஓகே, அது என்னடான்ட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துலாம். பட் இதே நீங்கள் மைவித்ரியில் என்ன பண்ணுவீங்க, 1,00,000 ரூபா வந்து பேமெண்ட்டை கட்டி ஸோ ப்ராடக்ட்டை வாங்குவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, பொருட்களை வாங்க சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உட்காந்துட்டு கேப்சா போட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு இருப்பீங்க. கரெக்டாக? ஸோ இதுதான் வந்து நீங்கள் இதில் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் நான் சொல்ல போகிறது என்னென்னா, ஒரு க்ரோர்பதி கிளப்பு. ஓகேடா, அந்த க்ரோர்பதி கிளப்னா என்னடான்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபண்டு மெட்டீரியல் தான். ஸோ வந்து இது எப்படி பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட இதோடைய கம்பெனி பார்த்தோன்னா நிறுவனம் காமராஜர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு சிவகங்கையில் கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட மைவித்ரி எப்படி ரன் ஆச்சோ அதுக்கு முன்னாடிலேருந்து பார்த்தோன்னா இந்த கம்பெனி வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த கம்பெனி வந்து ஸோ இதே கவர்மெண்ட்டோட அப்ரூவோட தான் வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. பட் இது நம்ம டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்காக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க. அப்புறம் டீட்டெயில்ஸாக வந்துட்டு நான் சொல்கிறேன், சும்மா ஓரலாக தெரிஞ்சுக்கிங்க. ஓகேவா? நான் அதிகமாக டீப்பாக அதெல்லாம் பேசினாலுமே உங்களுக்கு வந்து புரியாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். மைவித்ரேட்ஸை வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்காக வச்சுக்கிட்டு இந்த கம்பெனி வந்து நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மைவித்ரே என்ன பண்ணீங்க, 1,00,000 ரூபா கட்டிங்க, பொருள் வாங்குங்க, வீடியோ பார்ப்பீங்க, கேப்சா போடுங்க. கரெக்டாக? ஆனால் இதில் அது எதுவுமே கிடையாது நண்பா. ஸோ நம்ம உதவி பண்ணுறது மூலிமா நமக்கு காசு வரும், லேக்ஸில் வரும் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாம் நண்பா, லேக்ஸு கிட்ட நம்மளால் சம்பாதிச்சுக்க முடியும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஃப்ரெண்ட்ஸு, மாமா, சித்தப்பான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4 மாதத்தில் 16 லட்ச ரூபா சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்காங்க. ஸோ எனக்கு கேட்டதுமே ஷாக் ஆகிடுச்சு. என்னப்பா சொல்கிறீங்க, 16 லட்ச ரூபா எடுத்துக்கிறா? ஆமாங்க, சாலிடாக சொல்கிறேன், 16 லட்ச ரூபா. ஸோ இந்த இதில் அப்படி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒன்றுமே இல்லைங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சொல்கிறது, நிறைய ஊனமற்ற இல்லாத குழந்தைங்க, இந்த மாதிரி கண்ணு தெரியாத குழந்தைங்க, ஹெல்த்து கேரு, மெடிக்கலு, ஹெல்த்து சோர்ஸு, ஸ்காலர்ஷிப், அந்த மாதிரி எஜுகேஷன் இஷ்யூ, இந்த மாதிரி பர்பஸுக்காக சிவகங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில், அதாவது இந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா க்ரோர்பதி கிளப். இது என்ன க்ரோர்பதி கிளப்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து ஆட்களை வந்து சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு நபருக்கு உதவி பண்ணுற போல், நம்ம டொனேஷன் பண்ணுற போல் எந்த அளவுக்கு நம்ம டொனேஷன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பார்த்தோன்னா ஃபண்டு சர்க்கிளில் ஸ்பான்சர் இன்கமில் நமக்கு டொனேஷன் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஒரு நம்பருக்கு ஒரு 200 ரூபா அனுப்புகிறேன்னு வச்சுக்கிங்களேன், யாரோ தெரியாத ஒரு குழந்தைங்களுக்கு, இல்லை நம்மளை மாதிரி யாரோ தெரியாதவங்களுக்கு ஒரு 200 ரூபா வந்து கொடுக்குறேன்னா, அதே 2 பேரும் நமக்கு 200 ரூபா பார்த்தோன்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். ஸோ அது எப்படி நண்பா அத்தனை டைமில் கிரெடிட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அது க்யூவில் போயிட்டு ஆட் ஆகிற மாதிரி சொல்லிட்டு க்யூவில் போயிட்டு ஆட் ஆகும் நண்பா. ஸோ அது எப்படி நான் சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரேஷன் கடைக்கு போகிறீங்க, இல்லை அரிசி வாங்குறீங்கன்னா ஒரு 10 பேர் க்யூவில் நிற்கிறாங்கன்னா 10 பேருக்கு பின்னாடி நீங்கள் போய் நிற்பீங்க. ஸோ அந்த 10 பேர் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அரிசி உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் எந்த அளவுக்கு நீங்கள் குயிக்காக அந்த ஒரு அமௌண்ட்டை ட்ரான்சாக்ஷன் ஹெல்ப் பண்ணுறீங்களோ கிட்டத்தட்ட அந்த க்யூவில் போய்ட்டு நீங்கள் ஆட் ஆகிடுங்க. சப்போஸ் அந்த அமௌண்ட் 200 ரூபா நீங்கள் அனுப்பிச்சிட்டு உங்களுக்கு 2 பேர் பார்த்தோன்னா அந்த மாதிரி 200 ரூபா அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ அந்த 2 பேர் எப்போ அந்த 200 ரூபா அனுப்புவாங்கன்னா, கிட்டத்தட்ட நான் சாலிடாக அந்த 200 ரூபா 2 பேர் அனுப்புறதுக்கு 400 ரூபா. ஓகேவா? அந்த அமௌண்ட்டு எனக்கு 2 மாதத்தில் கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக 2 மாதம்லாம் வராதுங்க. அது எத்தனை வருஷம் ஆகணும்னாலும் தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட அந்த மாதிரி லெவலில் அந்தந்த பிளானில் ஏற்ற மாதிரி நிறைய மெம்பர்ஸ் இருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி நம்ம இதில் ஃபுல்லாக இன்னும் டீட்டெயிலாக சொல்லலாம், நம்ம உதவி பண்ணுறது மூலிமா அதில் வந்து காசு சம்பாதிக்க முடியும் நண்பா. ஸோ இந்த மாதிரி தான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுங்க பெரியப்பான்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2 பேர் இருக்காங்க. அவருக்கு டவுன்லைனில் ஒரு 20 மெம்பர் வந்து சேர்த்துருக்காங்க. ஓகேவா? இதில் அதிகபட்சமாக என்னடா நண்பா, மைவித்ரேட்ஸில் நம்ம 1,50,000 லட்ச ரூபா கட்டி பொருட்கள் வாங்கணும், ஸோ வீடியோ பார்க்கணும், கேப்சா பண்ணணும். அந்த மாதிரி இதில் எதனா காசு இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணினி ஆளை சேர்த்துக்குன்னு ஸோ எம்எல்பி மெத்தடில் நம்மளுக்கு ஃபார்வர்ட் ஆகி ஒர்க் பண்ணணுமா நண்பா, அது போல் ஏதாச்சும் கேட்டிங்கன்னா சுத்தமாக கிடையாது நண்பா. ஸோ உங்ககிட்ட
வெறும் 8,000 தான். அதிகமாக வந்து உதவி பண்ணுற போல் வெறும் 8,000 மட்டும்தான் இதில் கட்டுவீங்க. 8,000னா அட்டன் டைமில் 8,000 கட்டணுமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக அது 8,000லாம் அட்டன் டைமில் நீங்கள் கட்ட மாட்டீங்க. ஸோ லெவலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 200 ஒரு லெவல் இருக்கும். ஸோ ஒரு 300 ஒரு லெவல் இருக்கும். ஸோ அடுத்த லெவலில் ஒரு 500 இருக்கும். ஸோ கடைசியாக பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் சொல்லிட்டு ஒரு லெவல் இருக்குது. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அதில் கிட்டத்தட்ட 5,500 5,500 மட்டும்தான் அதில் நீங்கள் கட்டுற மாதிரி வரும். ஸோ இந்த லெவலுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது நண்பா, உதவி பண்ண போகிறீங்க. யாரோ தெரியாத ஒரு குழந்தைங்க ஒரு நபருக்கு வந்து 200 உதவி பண்ண போகிறீங்க. அதேமாரி அந்த அதே நபர் பார்த்தோன்னா உங்களுக்கு ஜிபே பண்ணுவாங்க. ஸோ ஓகேவா, இதுதான் வந்து இந்த குரோர்பதி கிளப். ஆட்களை நம்ம எந்த அளவுக்கு இதில் கொண்டு வரோமோ ஸோ அது மூலிமா ஸ்பான்சர் இன்கம், ஸ்போர்ட் இன்கம், போர்ட் இன்கம் சொல்லிட்டு ஏகப்பட்ட இன்கம் சைட்லேருந்து உங்களுக்கு அதில் வந்து பெனிஃபிட்ஸாக வந்து கிரெடிட் ஆகும்னு சொன்னால் நீங்கள் நம்பலாம். ஸோ அதுதான் நண்பா இந்த ஒரு மெத்தடில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ சித்தப்பா பெரியப்பா ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, அடா ஏன் நண்பா நானே மன உளைச்சல மைவித்திரி போயிட்டு ஏதோ கஷ்டத்தில் லாக்காக நிற்கிறேன், நீ வேறு இந்த கிளப்பு இது கிளப்பு குரோர்பதி கிளப்பு என்னென்னவோ சொல்லிகிட்டு இருக்க அப்படின்ட்டு தான் நானும் சொல்லிட்டு இருந்தேன். கிட்டத்தட்ட நானுமே ஒரு 2 வாரம் தான் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேவா, நான் ஏதாச்சும் அமௌண்ட்டு எடுத்துகிட்டு பேசிகிட்டு இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஸோ நான் சொல்கிறேன் நண்பா, நான் எந்த ஒரு அமௌண்ட்டு எடுக்கலை. ஆனால் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கிட்டத்தட்ட 4 மாதத்தில் 10 லட்ச ரூபாய் மேலே எடுத்துட்டாங்க. அவர் கீழே ஒரு 50க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து ஆட்கள் உள்ளே இருக்காங்க. ஸோ அந்தந்த நபருக்கு அந்தந்த லெவலுக்கு ஏற்ற மாதிரி வந்து அப்கிரேட் பண்ணிவிட்டு ஸோ அதிகபட்சமாக 8,000 தான் ஒரு லெவலுக்கு வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே எந்த ஒரு அமௌண்ட்டும் நீங்கள் கட்ட மாட்டீங்க. கட்ட மாட்டினா மீன்ஸ் ஒரு நபருக்கு வந்து நீங்கள் உதவி பண்ண போகிறீங்க. ஓகே கரெக்டாக. ஸோ ஓகேவா, ஒரு நபருக்கு வந்து நீங்கள் உதவி பண்ண போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி மெத்தடில் தான் அந்த குரோர்பதி கிளப்ன்றது ஒர்க் ஆகிட்டுருக்கு. ஸோ இதை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இதில் வந்து நல்லா வந்து ஒர்க் பண்ணி உள்ளே வந்து ஜாயின் பண்ணி நீங்களும் ஒர்க் பண்ணலாம். ஸோ வந்து நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நானுமே ஜாயின் பண்ணிகிட்ருக்கேன். கிட்டத்தட்ட நானும் வந்து ஒரு உதவி பண்ணியிருக்கேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3,000 கிட்ட நான் உள்ளே அமைச்சிருக்கேன். ஆனால் எனக்கு வர வேண்டிய அமௌண்ட்டு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 6,000 கிட்ட இருக்குது. இதில் வர ஸ்பான்சர் இன்கம்மே வந்துட்டு தனியாக வர வேண்டியது இருக்குது. ஸோ உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா கீழே வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் வந்து கொடுத்துருக்கேன். அதை மெசேஜ் பண்ணுங்கள், எப்படி ஜாயின் பண்ணணும் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நீங்கள் கேளுங்க, நான் உங்களை ஜாயின் பண்ணிடுறேன். ஸோ ஓகே நண்பா, இதுதான் இந்த ஒரு டீட்டெயில்ஸு. இன்னும் நான் இதை பற்றி டீப்பாக பேசணும் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பற்றி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வரேன். ஓகே நண்பா, ஸோ இது வந்து பக்காவாக வந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட மைவித்திரியட்ஸ் ரன் ஆகிட்டுருக்கு முன்னாடி இருந்தே இது ரன் ஆகிட்டு இருந்தது. பட் அப்போ எனக்கு தெரிய வந்தது அந்தளவுக்கு டீப்பாக வந்து நாங்கள் வந்து டீப்பாக எடுத்து அதை யாரும் பண்ணலை. ஆனால் இப்போதைக்கு ஃபோர்ஸ் பண்ணி நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் இதுவுமே கவர்மெண்ட்டோட அப்ரோச் சைடாக ரன் ஆகிட்ருக்கான்னு கேட்டிங்கன்னா சாலிடாக ரன் ஆகிட்ருக்கு. ஏன்னா இது எந்த ஒரு சைடும் சைடு எஃபெக்ட், அதாவது எந்த ஒரு ப்ராப்ளமே வராது. மீன்ஸ் இது எல்லாமே பார்த்தோன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ், அதாவது சிவகாசியில் காமராஜர் ஃபவுண்டேஷன் சொல்லிட்டு ஒரு கிளப் வச்சு தான் இதை வந்து நடத்திட்டுருக்காங்க. ஸோ இது மீன்ஸ் நான் சொல்லப்போனால் ஒரு டொனேஷன் ஹெல்ப் பண்ணுற மாதிரி மெத்தடில் தான் வந்து நீங்கள் இது வந்து சர்க்கிள் ஃபண்டு வந்து ரோலிங்கில் போயிட்டுருக்கோம். ஸோ இது வந்து ஆட்கள் சேர்க்க நீங்கள் ஃபண்டை அனுப்ப உங்களுக்கு ஸ்பான்சர் போனஸ்ன்னு சொல்லிட்டு லெவலுக்கு ஏற்ற மாதிரி அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும். அதாவது லாங் டைம் லைஃப் டைமுக்கு. ஸோ 8,000 தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் அமௌண்ட்டுன்றது லேக்ஸில் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு கனவு இருந்துச்சுன்னா வேறு லெவலில் பண்ணால், ஆனால் இதே நீங்கள் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் போனால் ஏதோ மாதம் 10,000 5,000 சொல்லிட்டு தான் சம்பாதிக்க முடியும். ஆனால் இதுக்குள்ளார வந்தால் லைஃப் டைம் வந்து அமௌண்ட் வந்து ஃப்யூச்சரில் வரும்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து இதை வந்து நல்லா டீப்பாக வந்து பண்ணிகிட்ருக்காங்க நண்பா. ஸோ நானுமே உள்ளே வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எவ்வளோ லேர்ன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து லேர்ன் பண்ணிவிட்டு நானுமே உங்களுக்கு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணி அடுத்த ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா குயிக்காக ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து க்யூவில் போய்ட்டு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சீக்கிரம் வந்தீங்கன்னா சீக்கிரம் அமௌண்ட் எடுக்கலாம். ஓகே நண்பா, இதுதான் அந்த ஒரு வீடியோ நண்பா. ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க கமெண்ட் பண்ணிக்கங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு ஜாயின் பண்ணி விட்றேன். ஸோ ஓகே நண்பா, முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, இந்த ஒரு வீடியோவில் தான் நண்பா மைவித்திரியட்ஸை பற்றி நினைக்காதீங்க. சாலிடாக எனக்கு அதில் இருந்த ஒரு நம்பிக்கையே போய்விட்டது. ஸோ மைவித்திரியட்ஸை தூக்கி ஓரம் போட்டுருங்க. ஸோ இதில் வாங்க நல்லா இது பண்ணிக்கலாம். ஓகே நண்பா, இதான் வந்து நான் சொல்ல விரும்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பா. டாடா பை பை. நண்பா பாய்.